உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பிரானோடு அவருடைய சிந்தனைகளோடு நம்முடைய பயணம் தொடர்கிறது. இன்னைக்கு ஒரு காட்சியை சொல்றாருங்க. இந்த பாடல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் அப்படிங்கிறது கலந்துருக்கு. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டாக இருந்தாலும் கூட தற்காலத்தோடு நாம் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கற்பனையை, ஒரு காட்சியை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இதுவும் 4 வரி பாடல் தான். ஆனால் அதில் கொடுக்கின்ற அந்த பதைபதைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப நமக்கு நேர்ந்த பதைபதைப்பு தான் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மழைக்காலம் வந்துடுச்சின்னு வைங்களேன், இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வருகின்ற அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கிலும் இந்த இயற்கை பேரிடர் எப்படி வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படியான ஒரு இயற்கை பேரிடர், பெரு வெள்ளம், பெரு மழை, அதை பற்றிய அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அதை பற்றிய ஒரு பாடலாக இதை கொடுக்கிறார். ஆனால் அதுக்குள்ள என்ன பொதிந்து வைத்திருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி தன்னை மடைமாற்றம் செய்கின்ற அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் என்ன செஞ்சுது அப்படிங்கிறத வள்ளல் பிரான் சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக யோசித்து பார்த்து, இதுக்குள்ளே இவ்வளவு பொதிஞ்சிருக்க அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு யோசிக்க தோணுது, வியக்க தோணுது. முதல்ல பாடலை பார்க்கலாமா? இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே, யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே, விரவில் தனித்து அங்கு என்னை ஒரு கல் மேட்டில் ஏற்றியே, விண்ணில் உயர்ந்த மாடத்து இருக்க விதித்தாய் போற்றியே. 6ஆம் திருமுறையில மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் 4966வது பாடலா இது கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த முதல் வரியிலேயே பார்த்தீங்கல்ல, ஒரு இயற்கை பிரளயம் நடக்குது, ஒரு பெரு வெள்ளம், பெரு மழை. அதைத்தான் முதல் வரியா அவர் துவங்குறார். அந்த வரியை பாருங்க திரும்பவும். இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே, இதுதான் ரொம்ப அடர்த்தியான வரி அப்படின்னு சொல்றோம். இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே அப்படின்னா, பகல் நேரத்தில் வந்துட்டா கூட வெள்ளத்திலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இரவில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வெள்ளம் வருது, ஊரையே அப்படியே புரட்டி போடுது. அப்படிங்கிறப்போ என்ன செய்யணும், என்ன செய்தார் வள்ளல் பிரான், அதுதான் நம்முடைய இந்த பாடலாக அமைந்திருக்கிறது. அதனால இரவில் ஒரு பெரும் அமைதியோடு இந்த வெள்ளம் ஊரை புரட்டி போட வருகின்ற சமயத்தில் வள்ளல் பிரான் என்ன செய்தார்? அடுத்த வரியில வர்றார் பாருங்க. யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே, யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே அப்படிங்கிறார். எதுக்கு மயங்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. யானும் சிலரும் அப்படின்னா அந்த ஒரு சிலர் மட்டும்தான். இந்த படகு ஒன்று மக்களை காப்பாற்ற வருது, ஒரு பெருவெள்ளம் ஊரை சூழ்ந்தாச்சு. அதுலேருந்து எப்படி காப்பாற்றி கொள்வது, யார் நம்மை காப்பாற்ற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய தயக்கத்தில் இருக்கும்போது யானும் சிலரும் ஒரு படகில் ஏறி மயங்கவே அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறாருன்னா, அந்த பெருவெள்ளத்தில் எல்லோரும் மூச்சடைக்க மூழ்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த பக்கம் வாசல் இருக்குது, எந்த பக்கம் வீடு இருக்குது, எந்த பக்கம் பள்ளம் இருக்குது, எந்த பக்கம் மேடு இருக்குது, எங்கே யார் கையை கொடுத்து காப்பாற்ற போகிறாங்க, இது எதுவுமே தெரியாத நேரத்தில் ஒரு படகு வருது. அந்த படகுல நானும் கொஞ்சம் பேரும் ஏறிக்கிட்டோம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றார். இது எல்லாமே படிமம், யோசிச்சுக்கிட்டே வாங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். அடுத்த வரியில என்ன சொல்றாரு பாருங்க. விரவில் தனித்து அங்கு என்னை ஒரு கல்மேட்டில் ஏற்றியே, அதுதான் ரொம்ப முக்கியம். விரவில் தனித்து அப்படின்னா படகுல வந்த ஒரு சிலர் கூட இப்போ வள்ளல் பிரானோட கூட இல்லை. அதுதான் அவர் சொல்லுகின்ற அந்த ரகசியம். விரவில் தனித்து ஒரு கல்மேட்டில் என்னை ஏற்றிய அப்படின்னா, இன்னமும் இந்த வெள்ளத்திலிருந்து, இந்த படகு மூழ்கி கொண்டிருக்கின்ற படகிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்கின்ற பரிதவிப்பு நம்முடைய வள்ளல் பிரானுக்குத்தான் இருந்திருக்கிறது. அதனால் அவர் ஒரு கல்மேட்டில் ஏற வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த மேட்டில் ஏறி நின்றுட்டாரு அப்படிங்கிறார். ஒரு படகு வருதுன்னா கை தூக்கி விடுறதுக்கு 4 பேர் வர்றாங்க. அப்படிங்கும்போது நான் அந்த படகில் ஏறிக்கொள்ள வேண்டும்ங்கிற பதைபதைப்பு, பரிதவிப்பு நமக்கும் இருக்கணும்ல.
அவங்க கைதூக்கி விட வந்தா கூட நான் பேசாம நின்றுட்டு இருந்தேன்னா என்னை கடந்து அந்த படகு போயிடும்ல. அப்படியாக ஒரு படகு வந்து அதில் நம்முடைய வள்ளல் பிரான் கூட வேறு சிலர் ஏறி அதற்கப்புறம் அந்த படகிலிருந்தும் தப்பிக்க வேண்டும் என்கின்ற பரிதவிப்பு நம்ம வள்ளல் பிரானுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால ஒரு கல்மேட்டில் ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது வள்ளல் பிரான் அதுலேயும் ஏறி நின்றுட்டாரு அப்படின்னு சொல்றார். எப்படி நிறைவு பண்றார் பாருங்க. விண்ணில் உயர்ந்த மாடத்து இருக்க விதித்தாய் போற்றியே. இதுதான் ரொம்ப முக்கியம். விண்ணில் உயர்ந்த மாடத்து இருக்க விதித்தாய் போற்றியே. விண்ணளவுக்கு, வானத்தை தொடர அளவுக்கு ஒரு உயர்ந்த மாடம், கல்மேடு, அதுக்கப்புறம் அந்த கல்மேட்டிலிருந்து ஒரு உயர்ந்த மாடத்துக்கு இருக்க விதித்தாய் போற்றியேன்னா யாரை சொல்றாரு? வேற யாரையும் இல்லை, அவருடைய மனசு தான். அந்த மனசில் பொழிகின்ற அந்த அன்பு தான். அந்த அன்பு என்கின்ற அந்த நிலைப்பாடு, அந்த கருணை, அந்த பேர் இரக்கம், அந்த உயிர் இரக்கம், அப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜீவ காருண்யம், இது எல்லாம் அவருக்குள்ள வந்து குடியிருக்கிறப்போ அவருடைய மனசு வானத்தை தொடுகின்ற அளவுக்கு ஒரு மாளிகையாக உயர்ந்து நின்னாச்சு அப்படிங்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, பெருமழை வெள்ளம்னு ஆரம்பிச்சார்ல, அது என்னன்னா நம்மை மயக்குகின்ற அளவுக்கு, நம்மை சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல் மயக்குகின்ற அளவுக்கு, நம்மை குப்புற தள்ளுகின்ற அளவுக்கு இந்த சமூகம் நம் மீது திணிக்கின்ற அந்த சாதி சமய மத ஆச்சார ஆகம விதிகள், அந்த கோட்பாடுகள், அந்த தத்துவங்கள் தான் பெரு வெள்ளமாக வருது. அதுலேயும் பகல் நேரத்தில் வரல, இரவில் வருகின்ற வெள்ளம்ங்கும் போது ரகசியமாக வரும். மக்கள் உறங்கிட்டு இருக்கும்போது அவர்களை மூழ்கடிப்பது போல் வரும்னா, இது நாள் வரைக்கும் 20 நூற்றாண்டா 2000 ஆண்டுகளாக சமூகத்தில் இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத வள்ளல் பிரான் ஒரு உவமையாக சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பெருவெள்ளம் என்பது நம்மை சிந்திக்க விடாமல் மூழ்கடிக்கின்ற அந்த தத்துவார்த்தங்கள், அந்த சமய நெறிகள், அந்த கொள்கைகள், இதுதான் சரி இதுதான் சரி என்று எதேச்சாதிகாரமாக நம் மீது திணிக்கப்படுகின்ற அந்த சாதி சமய ஆச்சார வழக்குகளைத்தான் வள்ளல் பெருமான் அந்த பெருவெள்ளம் என்று சொல்கிறார். அந்த பெருவெள்ளத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. அப்போ அவர் என்ன செஞ்சார்? ஒரு படகு வந்துச்சு, அந்த படகுல நான் ஏறிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அந்த படகு எங்க? வெளியில வாசல்ல போய் இப்போ பாருங்க, வெள்ளம் போச்சுன்னா அதுல வர்ற படகா? இல்லை, அந்த வெள்ளம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அந்த வெள்ளத்தில், மனசுக்குள் இருக்கின்ற வெள்ளத்தில் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு படகு வருகிறது. அதற்கு பெயர் ஜீவகாருண்யம், அதற்கு பெயர் சமரச சன்மார்க்க நெறி, அதற்கு பெயர் சத்திய சன்மார்க்க நெறி. அந்த படகு வருது. அந்த படகுல நானும் வேற சிலரும் ஏறிக்கிட்டோம் அப்படிங்கிறாருன்னா, நாம் ஏற வேண்டியதுதான் நம்முடைய முனைப்பு, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய சுய சிந்தனை. நாம் அப்படி இருப்போம் என்கின்ற அந்த நிலையில்தான் படகு நம்ம மனசுக்குள்ள வருது அப்படிங்கிறதா மிக முக்கியம். அடுத்த நிறைவு வரையில் அவர் சொல்றாருல, விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு ஒரு மாளிகைன்னு. அந்த படகில் ஏறி அடுத்தது ஒரு கல்மேட்டில் ஏறி அப்படிங்கிறார். ஏன் கல்மேடு? அதுவும் ஒரு ஓமை. வெள்ளம்ங்கிறது பெருவெள்ளமாக வரும், அப்புறம் வடிஞ்சு போயிடும். வெள்ளம்ங்கிறது எப்போவுமே பேரழிவு தான். ஆனால் கல்மேடு என்பது எப்போதும் காப்பாற்றக்கூடியது. அதை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் இல்லாமல் ஆக்கிவிட முடியாது, யாராலும் நகர்த்தக்கூட முடியாது. மலைகளை யாராவது எந்த பெருவெள்ளமாவது நகர்த்தியிருக்கா? இல்லை இல்லை. அப்படியான ஒரு பெருமலையாக, எந்த பெருமழைக்கும் அசைந்து கொடுக்காத பெருமலையாக அந்த அன்பு என்கின்ற பெருமலை இருக்கிறது. அது எந்த பெருமழையையும், எந்த ஆசார மழையையும், எந்த ஆகம மழையையும் வென்றுவிடும் என்பதனால்தான் கல்மேடுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு கல்மேடாக இந்த பெருவெள்ளத்தை வெல்லக்கூடிய கல்மேடு அன்பு என்கின்ற கல்மேடு. உண்மையிலே அன்பு என்பது மிக மென்மையானது, ஆனால் உறுதியானது என்பதனால்தான் கல்மேடு என்கிறார். அந்த கல்மேட்டில் நாமும் ஏற வேண்டும். அப்படி ஏறுவதன் மூலமாக விண்ணை தொடுகின்ற மாளிகையை நம்முடைய மனசுக்குள் நாம் உருவாக்கி கொள்ளலாம். உண்மையிலே மனசுங்கிறது ஒரு கையளவு கூட இருக்காதுங்க. எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு அவயம் அல்லது உறுப்பு அல்லது உணர்வு தான் மனசுங்கிறது. இதயம் எங்கே இருக்குன்னா காமிச்சிடலாம், ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இடம் பொருள் ஏவல் தெரியாத ஒரு மனசு தான்
நம்மை விண்ணளவுக்கு உயர்த்தும். அந்த மனசுக்குள் முற்ற முழுக்க அன்பை மட்டுமே நாம் நட்டு வைப்போம் என்பதை வள்ளல் பெருமான் வெள்ளம் என்கின்ற அந்த ஓமையோடு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். வெள்ளத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு படகில் தப்பித்து கல்மேட்டில் ஏறி விண்ணளாவிய ஒரு மாளிகையை அமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. செய்து காட்டுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.